ஏன் நான் உங்கள் ஜீவா. இன்றைக்கி நம்ம ஆத்தூரில் இருக்க முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோ இன்றைக்கி அதை பற்றி தான் இருக்க போகுது. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க, அதனுடைய அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். போகலாம். அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி புத்திரக்கவுண்டன் பாளையம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அங்கே தான் கோவிலும் இருக்குது. ஹைவேலேயே நீங்கள் பார்த்தாவே முருகன் நல்லா தெரிவார். நம்ம வந்துட்டோம், லெஃப்ட் எடுப்போம். அவ்வளோதான், கோவில் வந்துடுச்சு. நீங்கள் சென்னையிலிருந்து வரீங்க அப்படின்னா முத்துமலை முருகன் கோவில் வந்து ஒரு 315 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் சேலமிலிருந்து வரீங்க அப்படின்னா ஒரு 45லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இங்கே இருக்கிற முருகன் சிலையை வந்து யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா திருவாரூர் தியாகராஜன் அவர் தான். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் இருக்க முருகன் சிலையை வடிவமைச்சது அவர் தான். அங்கே இருக்கிற சிலை வந்து 140 அடி, இங்கே இருக்கிற சிலை வந்து 146 அடி. இப்போதைக்கு இதுதான் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஹையஸ்ட்டு முருகன் சிலை இது. அது மட்டும் இல்லைங்க, முருகன் சிலையுடைய அடி வயிற்று பகுதி, அதாவது அப்டமன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் 6, 2022 வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, கார் பார்க்கிங் வந்தாச்சு. கார் பார்க்கிங் போட்டு அப்படியே போவோம். இதுக்கு பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ தான். என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. அப்படியே நடந்து உள்ளே போவோம். உள்ளே போன உடனே விநாயகரை தான் ஃபஸ்ட்டு வழிபட்டு அதுக்கப்புறம் தான் முருகரை போய் பார்க்கணும். முன்னாடியே எவ்வளோ அழகாக முருகர் தெரியுறாரு பாருங்கள். லைனில் நிற்போம், அப்படின்னு போவோம். இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஒன்றும் க்ரௌடு இல்லை. கீழேருந்து பார்க்கும்போதே முருகர் நல்லா ரொம்ப அழகாக சிரித்த முகத்தோடு இருக்கார். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாம் போல் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே அப்படியே போவோம். கீழே வந்து கருவறையில் முருகர் வந்து வச்சுருக்காங்க. உள்ளே போய் வழிபட்டு அப்படியே போவோம். இன்றைக்கி ஒன்றும் க்ரௌட் ஒன்றும் இல்லைங்க. மற்ற டைமில் ஒரு வேளை மேபி க்ரௌடாக இருக்கலாம். இன்றைக்கி நேராக சாமியை தரிசனம் பண்ண வந்துட்டோம். நீங்கள் ஏதாவது தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்காய் வாங்கி கொடுத்து உடச்சி வாங்கிக்கலாம். அப்படியே உள்ளே போவோம். உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, நான் எடுக்கல. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் முருகரை பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லிஃப்ட்டில் ஒரு 1000 பே பண்ணி மேலே போயிட்டு வெறும் 10 அடி டிஸ்டன்ஸ் நின்று சாமியை கும்பிட்டு வரலாம். கீழே வந்துட்டு சாமி பிரசாதம் ஏதாவது வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். இங்கே ஒன்று நோட் பண்ணுங்கள், ஒரு பேனரில் வச்சுருந்தாங்க. முருகர் வந்து மதியானம் 1 மணிக்கு, அதாவது முருகருக்கு மேலே நேராக வந்து சூரியன் தான் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகர் சிலைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் முருகர் வந்து தெரிகிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அவ்வளோதாங்க, வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு ஒரு கேலண்டர் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வந்ததுக்கு ஒரு பஞ்சாமிர்தம் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பஞ்சாமிர்தம்னா ரொம்ப பிடிக்கும். பஞ்சாமிர்தம் பவுர் வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் ஏரியல் வியூ வந்து எடுத்திருக்கோம் ட்ரானில். அதை நான் போடுறேன், மறக்காமல் பாருங்கள், நல்லாயிருக்கும்.